சக்கரை மச்சி. மலை ஏறதுனா என்னன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்குமே. நல்லா புரிஞ்சு போச்சுங்க குருஜி. என் பேரனை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்ட? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னால அவனுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது நீ உளர போற. அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாரு. யாரோ மனசுக்குள்ள பேசுற மாதிரி தோணுதே. எல்லாம் உங்க மனசாட்சி தான் குருஜி. என் மனசாட்சி பேசினா எனக்கு கேட்கும், உனக்கு எப்படி கேட்கும்? எல்லாம் உங்க அருளாலதான். அதானே பார்த்தேன். பாட்டி, ஃப்ளூட்ட ஊதுனா தாத்தா வருவார்னு சொன்னீல, எங்க ஊது, தாத்தா வராரான்னு பாப்போம். வேண்டா ராசா, அவர் என்ன வேலையா போயிருக்காரோ? உன்னை என்னை விட அந்த வேலை அவருக்கு முக்கியம். நீ ஊது பாட்டி. வேண்டாயா, சொன்னா கேளு. நான் கேட்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ ஊதுல, நான் வீட்டை விட்டு மறுபடியும் காணா போயிடுவேன். வேண்டாயா, நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் ஊதுறேன். என் மனசாட்சி என் மனசுக்குள்ள பேசுறது உனக்கு கேக்குது. அதே மாதிரி என் மனசுக்குள்ள இருக்கிற லட்சியம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அத என்னன்னு சொல்லு பாப்போம். உங்க ஆசையோட நான் முயற்சி செய்யறேன் குருஜி. குருஜி, மூசான்னு பேர் மட்டும் தெரியுது குருஜி. சபாஷ் கிங் காங். மூசா. மூசா. சொல்லுங்க குருஜி. அவன்தானா யாரு? ஆயிஷா. ஆயிஷா. என்னது ஆயிடுச்சாவா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் 2 புல் இருக்குது. ஏய், தண்ணி அடிச்சிருக்கிறேன், நானே ஆடல, நீ எதுக்கு ஆடுற? சினிமாவுல வில்லன் தண்ணி அடிக்கும் போது டான்ஸ் ஆடுவாங்களே, அது மாதிரியா? ஆடே ஆடே. ஏன் ஆட்டத்தை நிறுத்தி விட்டாய் கிங்காங்? உன் சந்தோஷமான ஆட்டக்கடலில் நீண்ட வந்த என்னை ஏமாற்றி விடாதே. ஆடு கிங்காங், ஆடு. ஏன் பாட்டி நிப்பாட்டிட்டீங்க? முடியலடா, வாய் வலிக்குது. இந்த கதையெல்லாம் வேணாம். நீ இப்ப வாசிக்கிறதுல தாத்தா வரணும். இல்ல தாத்தா எப்ப வராரோ அது வரைக்கும் நீங்க வாசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆடு கிங்காங், ஆடு. குருஜி, அந்த மூசா. மூசா. அந்த மூசா. அந்த மூசா. நீ வாசி. சாரி ராஜா. வாசிங்கத்த. அந்த மூசா மூசா சொல்லுங்க.
ஐஷா, சுவாமி வந்து விட்டீர்களா? நீ ஊதிட்ட, நான் வந்துட்டேன். ஏண்டி அறிவு கட்டவள, ஒரு முக்கியமான வேலையா நான் போயிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு ஊதி என்ன கூப்பிடுற? மாமா அத்தையை திட்டாதீங்க, இன்னைக்கு உங்க கல்யாண நாள். ஆமா ஆமா ஆமா, மறந்தே போச்சே. ஓஹோ, பாட்டியை மறக்கிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அது வந்து சொல்லுப்பா சொல்லு. திருவிழால காணா போன குழந்தை மாதிரி முடிக்காத, சொல்லு. என்னங்க, நான் உங்களை நம்புறேன். ஆயிஷா, என் அன்பே, ஆரோக்கியரே, எனக்கு இது போதும். நான் போய் டிஃபன் பண்றேன். என் கையாலேயே உங்களுக்கு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. பாவம் பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சு ஏமாந்துட்டு இருக்காங்க. மாமா, அத்தைக்கு துரோகம் பண்ணாதீங்க, அத்தை உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. அப்பா, நீ ஏதாவது பேசுனா வாயை கிழிச்சிரும். போ போ போ. என்ன பெருசு, ஒரு நிமிஷத்துல உன் வயிறு கலங்கி இருக்குமே. எப்படி நம்ம பிளே? ஓங்கி ஒரே ஒரு குட்டு குட்டுனா வயிற்றுக்குள்ள தலை போயிடும், ஜாக்கிரதை. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்டா ஏன்டா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ற? நான் எங்க போயிருக்கேன், என்ன பண்றேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், அதை எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? காரியமே கெட்டுடும். அதனாலதான் சொல்லல. மாமியார் மருமக சண்டைய பார்த்து போர் அடிக்குது, அதான் புதுசா ஒரு சண்டைய உருவாக்கினேன். ஏய், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும், ஞாபகம் வச்சுக்கோ. தப்பா சொல்ற. பொம்மைக்கு ஒரு காலம் வந்தா பூதத்துக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லு. அது வரும்போது வரட்டும். போன காரியம் என்னாச்சு? எல்லாம் கூடி வர்ற நேரத்துல இவ புல்லாங்குழல் ஊதி கெடுத்துட்டான். இனிமே அடுத்த அமாவாசை வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். அதுக்குள்ள என்னென்ன நடக்க போகுதோ. உன் மேல ஒரு சின்ன துரும்பு கூட விடாம நான் பாத்துக்கிறேன். யாரு நீ? முதல்ல பாட்டியோட கரண்டி வீச்ச சமாளி, அப்புறம் என்ன காப்பாத்த வரலாம். வர வர இவனுக்கு திமிரு ஜாஸ்தியா போச்சு. ரெடி ஆயிட்டீங்களா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா புத்தி இருந்தா மட்டும் போதாது, அதை எப்படி சாமர்த்தியமா பயன்படுத்தணுங்கிறதும் தெரியணும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? தோ உங்களோட வேலைக்கு சேர்ந்த கருப்புசாமி 2 வீடு காருன்னு ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டு இருக்காராம். இன்னைக்கு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும்னா கூட பதவி வச்சு கொள்ளையடிச்சுதாங்க வெள்ளை அடிக்கிறாங்க. வாங்க வேண்டிய இடத்துல வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். வாஸ்தவம் தான். ஆனா மாட்டிக்கிட்டா போக வேண்டிய இடம் மோசமான இடம். ஆமா, எவனா ஒருத்த மாட்டிக்கிட்டானா உடனே அவனை பார்த்து எல்லாரும் திரும்பி வாங்காம இருந்துடுறாங்களா? எப்படிடா உஷாரா வாங்கலான்னு முடிவு பண்ணி வாங்கிட்டு தானே இருக்காங்க. இது பாருங்க, லட்சியம், நேர்மை, சத்தியம் இதெல்லாம் கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் தாங்க லாய்க்கு, வாழ்க்கைக்கு உதவாது. இது பாரு, நான் பாட்டு கத்திட்டு இருக்கேன், ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு. நான் எது பேசினாலும் அது உங்களுக்கு செவிட கால ஊதுன சங்குதாங்க. ச்சே. பெருமாளே, இப்ப வந்துருவாரு. சார், ஜானி ரொம்ப மோசமானவன், அவங்ககிட்ட மோதாதீங்கன்னு சொன்ன கேட்டிங்களா? இப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு கொடுத்துருக்குறேன், உங்களை பத்தி போய் பாருங்க. ஐயோ ஐயா, நீங்க வார்த்தையை தான் மாத்தி மாத்தி பேசுவீங்க. இன்னைக்கு ஆளே மாறிட்டீங்களே ஐயா. நான் இங்க இருக்கேன்யா. நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? உனக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? யார் உனக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது? எனக்கே தெரியல ஐயா. என்கிட்டே நடிக்கிறியா? உன் வைஃப் இவர்கிட்ட கை நட்டி 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கா. அதை என்கிட்ட சொன்னா நான் கொள்ளையடிச்சுவேன்ற பயமா உனக்கு? ஏற்கனவே கொள்ளை அடிச்சிட்டாங்க ஐயா. தலை, காதுல பூ சுத்துனது போதும் தலை. உன் வீரத்தை தான் நான் பார்த்தேன். உன் வீரத்துக்கு நான் கொடுத்த பரிசு 4 லட்சம். ஐயோ, முத்துவா அடிச்சதுக்கு 4 லட்சம் ரூபானா நானே அவனை 2 லோடு எதிர்த்து 2 போடு போட்டிருப்பேனே. ஏய், வாயை முடிக்கிட்டு சும்மாரியா? தலை, உன்னை பார்த்துட்டு போலாம் தான்
இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். நாளை கொஞ்சம் கஞ்சா எடுத்துட்டு வந்து சிட்டியில் இருக்கிற நம்ம குடோன்ல இறக்கி சப்ளை பண்ணலான்னு இருக்கேன். நீ கண்டுக்காம விட்டினா 5 லட்சம் உன் வீடு தேடி வரும். என்னது 5 லட்சமா? இது 5 லட்சமா? சும்மாரியா, உனக்கு 1 2 தரேன். இல்ல ஜானி, இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர். நியாயப்படி நீ எனக்கு தான் அதிக மாமூல் தரணும். ரொம்ப பேசுன, உன்னை இன்ஸ்பெக்டர் பதவியில இருந்து இறக்கி சிவலோக பதவிக்கு அனுப்பிடுவேன். தல, நீ சரின்னு சொல்லு தல, உன்னை உடனே எக்மோர் மினிஸ்டர் ஆகிடுறேன். என்னது எக்மோர் மினிஸ்டரா? ஆமா, சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கும்போது எக்மோர் மினிஸ்டர் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், ஜானி சொன்னா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் இது கொஞ்சம் ஓவர் ஜானி. யோ, எக்மோர் ஏரியாவோட மொத்த கலெக்ஷன் உனக்கு தான் சொன்னேன். சரி தல, உன் மௌனத்தை சம்மதம்னு வச்சுக்கிற. பயத்துல நாக்கு ஒட்டிக்கிச்சு, மௌனம் இல்ல. பரவாயில்ல. அன்னிக்கிட்ட ஐயோ, நான் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. ஜானி ஸ்டிக்கு வச்சுக்கோ. ஐயா, எனக்கு ஒரு 6 நாள் லீவ் வேணும் ஐயா. யோ, நீ பெரிய ஆளியா, உனக்கு லீவ் சாங்ஷன்டு. அப்பப்போ என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. டேய் கோதண்டம், உன்னை என்னை விட பெரிய ஆளா ஆக விட மாட்டேன்டா. நாளைக்கே பாரு நீ கம்பி என்ன போற. டேய் ஜானி, என்ன பகச்சுக்கிட்டு நீ எப்படி கஞ்சா பிசினஸ் பண்றேங்கிறத நான் பாத்துறேன். இப்ப வைக்கிறேன் உனக்கு வேட்டு. ஹலோ, கமிஷனர் ஆபீஸ். சார், நேற்றுக்கு நான் ஃபோனில் உங்ககிட்ட கோதண்டம் லஞ்சம் வாங்க போகிறான்னு சொல்லும்போது அவன் ரொம்ப நேர்மையானவன், நீதிமான், சக்திமான்னு சொன்னீங்களே. நீங்களே இப்போ உங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேனில் கஞ்சா கடத்த போகிறாங்க. காசு வாங்கிட்டு அந்த கோதண்டம் கஞ்சா கடத்தலுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். பார்க்குறேன். நீ சொன்னது நடந்துச்சுன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட், நடக்கல உனக்கு பனிஷ்மெண்ட். சார், ஃபேன் வந்துட்டு இருக்குது. சீஃப், ஃபேன் வந்துட்டு இருக்கு சார். கான்ஸ்டபிள்ஸ் அலர்ட். டேய் நிறுத்துடா. நான் தல, பேமெண்ட் வாங்க இங்கே வந்துட்ட. நான் வீட்டுல கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னதை நம்மள பாத்தியா? முத்து பாஸ், அந்த பெட்டியை கொண்டாடா. சார், உங்க கண்ணாலே பாருங்க சார், அவன் பொட்டியை வாங்க போறான் சார். ஏய், சீக்கிரம் வா. குடு குடு, வாங்கிக்க தல. என்னது என்ன தல முரண்டு பிடிக்கிற? தபாரு என்கிட்ட வச்சுக்காத, வச்சுக்கிட்ட தலையே இருக்காது. சார், பாருங்க சார், நீங்க வர தெரிஞ்சு அவன் ஏதோ டிராமா பண்றான்னு நினைக்கிறேன் சார். டிராமால எப்படியா சண்டை வரும்? அவன் சினிமா காட்ட போறான்னு தோணுது. நீ பிரில்லியன்ட் சார். யார் தலை இருக்காதுன்னு. என்னமோ கஞ்சா வேனு கடத்தல் சொன்ன, அங்க என்ன நடக்குன்னு பாத்தியா? கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டி போங்கயா. டேய், இந்த பிரீஃப் கேஸ் ஒருத்த எடை.
புரியலையே சார். கருப்பு கண்ணாடி போட்டா கருப்பா தான் தெரியும், கண்ணாடியை கழட்டி பாரு புரியும். அப்ப கூட புரியலையே. Excellent. ஐயா Marvelous. You have done a very good job. உன்ன மாதிரி ஒரு போலீஸ்மேனை நான் பார்த்ததே இல்லையா. உயிரை பணையம் வச்சு எதிரிகளை பந்தாடிட்ட. ஆமா, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அது வந்து ஐயா எப்படி வந்ததுன்னு கேக்குறேன். ஐயா உங்களை பார்த்ததுமே எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது ஐயா. வெரி குட் ஜோப். உன்னுடைய வீரமிக்க பணிக்கு நிச்சயம் பரிசு உண்டு. பெஸ்ட் விஷயம். யோ மிஸ்டர் ராம்கோபால் சார், கடமையில போட்டி வரலாம், பொறாம வரவே கூடாது. வரக்கூடாத பொறாம உனக்கு வந்துருச்சு, அதுக்குரிய தண்டனை நிச்சயம். நேர்மன் கோதண்டா, ஜானி கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு அவன் உள்ளேயும் தள்ளிட்டல. நீ உயிரோட இருக்க போற நாள எண்ணிக்க. நான் எல்லாரையும் அடிச்சு பந்தாடிட்டேன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. சொன்னா நம்பவா போறாங்க?